முட்டாளை சமாளிக்க சுருக்கமான ஒரே ஒரு வழி நீ அமைதியாக இருப்பதுதான். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இன்று இந்த பௌர்ணமி விடியலில் உன் அப்பன் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகின்றது. ஒரு முறை உன் அப்பன் என் வாக்கினை நீ கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்குமா என்பதையெல்லாம் உனக்கு விளக்கிச் சொல்ல உன் அப்பன் வந்திருக்கின்றேன். என் பிரியமே, நீ உன் கஷ்டங்களை தூக்கி சுமப்பதற்கு பதிலாக ஒரு முறை அதை எனக்காக இறக்கி வைத்து பார். எதுவுமே நமக்கு வாழ்க்கையில் இல்லை, நம்முடைய சந்தோஷம் ஒன்று மட்டும்தான் நம் கண் முன்னால் நிற்கிறது என்று ஒரு நொடி சிந்தித்து பார். நிச்சயமாக உனக்கான அத்தனை வெற்றிகளும் உன் முன்னால் வந்து குவியும். நீ என்னவென்று புரிந்து கொண்டால் நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுக்குமாய். இதையெல்லாம் நீ என்றும் உணரத் தொடங்கிவிட வேண்டும். காலம் சென்று கொண்டிருக்கின்றது, நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் எதை செய்வதாக இருந்தாலும் இன்றே செய், அதை நீ நன்றே செய். நல்ல விஷயங்களாக இருப்பினும் சரி, கெட்ட விஷயங்களாக இருப்பினும் சரி, உன்னிடத்தில் அது வந்துவிட்டது என்றால் அது உனக்கானதாக மாற வேண்டும். நல்லதை ஏற்றுக்கொண்டு தீயதை விலக்கி வைத்து வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் முன்னே வந்து நிற்க வேண்டும். இந்த கந்தனின் பிள்ளை அல்லவா? எந்த விஷயத்திற்காகவும் நீ பயப்பட்டு விடக்கூடாது. சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பயமுறுத்தத்தான் செய்யும். நீ அடுத்த அடி எடுத்து வைப்பாயா அல்லது இத்தோடு விட்டு விடுவாயா என்ற சோதனையை உனக்கு அது கொடுக்கும். இதிலிருந்து நீ மீண்டு வந்து விட்டால் அதன் பிறகு உன் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கின்ற ஒவ்வொரு நொடியுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடி என்பதனை மறந்து விடாதே. உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தால் கந்தன் உன் கண்களில் பட்டு கொண்டே இருப்பேன். என் பிள்ளையே, நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க முன் வருகிறேன் என்றால் அந்த விஷயம் நீ பெற்றுக்கொள்கின்ற விதமாக உன் வாழ்க்கை முழுமைக்குமானதாக இருக்க வேண்டும். நீ என்ன தருவது, நான் என்ன பெற்றுக்கொள்வது என்று இருந்தாயானால் வருகின்ற நல்லதும் உன்னை விட்டு விலகி ஓடும். முன் வாசல் வழியாக வருகின்ற சந்தோஷம் பின் வாசல் வழியாக அப்படியே சென்றுவிடும். அதனால் எந்த நிலையையும் உணர்ந்து வருவதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. நாம் நினைத்தால் நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை அல்லவா? நாம் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வலிமை உனக்குள் இருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்பட வேண்டும்? என் பிள்ளை, ஒவ்வொரு விடியலும் பேரதிர்ஷ்டத்தின் விடியல். ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான வாய்ப்புகள். இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீ முன்னே வர வேண்டும். என்னால் முடியாது, நாளை பார்த்து கொள்ளலாம். என்னால் இன்று இதனை செய்ய முடியாது, இன்று இரவு பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் தட்டி கழித்து விடாதே. நீ விடுவது இன்னொருவர் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிவிடும். அதனால் நீ உனக்கானதை பெற்றிருந்தால் அன்றே நீ நினைத்ததை எல்லாம் அடைந்திருப்பாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். ஒவ்வொருவரும் வேண்டாம் என்று சொல்கின்ற விஷயங்கள் இன்னொருவரின் வாழ்க்கையில் மிக பெரிய நன்மையை கொடுக்கும். அவர்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத சந்தோஷத்தை அது கொடுக்கும். ஒதுக்குவது என்பது வாழ்க்கையில் ஒரு நாளும் நன்மைக்கானது அல்ல. யாருடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த தவறுகளை ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது. நம்மை ஒதுக்கினால் நம் மனது என்ன பாடுபடும் என்பதனை புரிந்து கொண்டு அந்த தவறை ஒரு நாளும் யாருக்கும் செய்துவிடக்கூடாது என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டும். என் பிள்ளை, நான் இருந்து
உன் வாழ்க்கையின் அற்புதத்தை உனக்கு செய்து கொடுக்க விரும்புகின்றேன். நான் இருந்து உன் சந்தோஷத்தை காண விரும்புகின்றேன். கந்தன் உனக்காக நிற்கும் பொழுதே நீ உன் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள். இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், நடப்பது எல்லாம் அதுவாக நடக்கட்டும் என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை அப்படியே இருக்கும். கந்தனிடத்திலிருந்து உனக்கான உதவிகள் எதுவும் கிடைக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பயபக்தியோடு தெய்வத்தை எப்பொழுதும் வணங்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. பக்தி கொண்டால் மட்டும் போதாது, தவறு செய்தால் பயப்பட வேண்டும். எப்பொழுதுமே அந்த பயம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்குமானால், நான் அறியாமல் செய்த பிழை, இந்த பிழைக்கு எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி நீ தெய்வத்தின் முன்னிலையில் கேட்பாயானால், நிச்சயமாக அதற்கு ஏற்றது போல நீ எந்த ஒரு செயலிலும் தவறான விஷயங்களை செய்யாமல், நாம் செய்த தவறுக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு பயபக்தியோடு நீ நிற்க வேண்டும். பய உணர்வு உனக்குள் வந்தால் மட்டும்தான் அது நிச்சயமாக எந்த ஒரு செயலையும் செய்தாலும் கவனமாக செய்யச் சொல்லும். நாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆடம்பரமாக செய்ய நினைக்கக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதனையெல்லாம் புரிந்து கொண்டுதான் நாம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். நீ முன்னெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் பல அடி உனக்கு சறுக்கல்கள் நிச்சயமாக ஏற்படும். அதையும் தாண்டி நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒன்று உன் மனதிற்குள் இருந்து உன்னை ஆட்டி படைக்கிறது என்று அர்த்தம். நீ நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று அது உனக்கு சொல்கிறது என்று அர்த்தம். நீ நினைத்த நன்மைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்று அர்த்தம். உன் மனது எப்படி சிந்திக்கிறது என்பதை பொறுத்துதான் எல்லாமும் உன்னிடத்தில் வந்து சேரும். நான் கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டே ஒரு விடியலை எதிர்கொள்ள தொடங்குவாயானால் அந்த கஷ்டம்தான் முதலில் உன் முன்னிலையில் வந்து நிற்கும். எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன் என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக அது உன்னிடத்தில் வந்து சேர பயப்படும். உன்னை விட்டு விலகி ஓடும். உன்னுடைய துணிச்சல் அதை உன் அருகில் ஒரு நாளும் வர விட்டு விடாது. இதை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை சோதனைகளுக்கு மத்தியில் நடத்தி செல்லும் பொழுது ஏதாவது ஒரு துன்பங்கள் நமக்கு வந்து விடாதா, ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வந்து விடாதா என்று சொல்லி அதிகமாக பயந்து கொண்டிருப்பதை விட, என்ன வந்தாலும் நாம் தெய்வத்தின் துணை கொண்டு அதனை எதிர்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கை ஒன்றே உனக்குள் இருந்து விட்டால் போதும். எல்லாமும் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கந்தன் நான் உன் முன்னிலையில் நின்று உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வினாடியுமே நான் உன் அன்பை உணர்ந்துதான் வந்திருக்கின்றேன். திருச்செந்தூரில் இருக்கின்ற உன் அப்பன் என்னை காண என் குழந்தைகள் எல்லாம் படையெடுத்து வருகின்றார்கள். நான் என்ன செய்து விட்டேன் என்று அவர்கள் என்னை தேடி வருகிறார்கள் என்று யோசிக்கின்றாயா? இந்த கந்தன் எதையுமே செய்யவில்லை. ஆனால் அவர்களுக்கான முழுமையான அன்பை அவர்களிடத்தில் கொடுத்திருக்கின்றேன். என்னுடைய அன்பை பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவருமே இந்த வாழ்க்கையில் தனக்கானதை எல்லாம் சாதிக்க கூடியவர்கள். நிச்சயமாக கந்தனின் அருளோடு வாழ்க்கையை நல்லபடியாக வாழக்கூடியவர்கள். இனி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நன்மைகள் மட்டும்தான் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வரக்கூடிய நாட்கள் அத்தனையும் உனக்கான நாட்கள். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறும். பௌர்ணமி நில ஒளியில் இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன் கஷ்டங்கள் எல்லாம் நல்லபடியான பிரகாசமாக மாறும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். வேறு எந்த ஒரு சிந்தனையும் உனக்கு தேவையில்லை. யாரை பற்றிய வருத்தமும் உனக்கு தேவையில்லை என்பதனை புரிந்து கொள்.
நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.